ஸோ சிமெட்ரி செலெக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஃபார் வைப்ரேஷனல் அதில் வந்து இதுதான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற செலெக்ஷன் ரூல். ஸோ இன்டெக்ரல் சைட் ஸ்டார் எக்ஸைட்டட் t psi g and d tau not equal to 0. இதுதான் நம்மளோட செலெக்ஷன் ரூல் ஜென்ரலாக. இட் இஸ் வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸைட்டட் ஸ்டேட், psi g வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட், t இங்கே வந்து டிரான்சிஷன் மொமெண்ட் ஆப்பரேட்டர். ஸோ ஐஆரில் நம்ம இந்த t என்ன சொல்லுவோம்னா டைபோல் மொமெண்ட் கூட கம்பேர் பண்ணுவோம். ராமனில் வி கம்பேர் டு போலரைசபிலிட்டி. இன் ஐஆர் இட் இஸ் dipole moment and in Raman it is polarizability operator or polarizability tensor அப்படினு சொல்லுவோம். Then d tau is nothing but the small space. So now IR spectroscopy பாருங்க இப்போ நான் சொன்னேன்ல, so the T operator transition moment operator is the dipole moment of the molecule. Raman spectrumல இந்த T is the polarizability operator. ஸோ அந்த நம்மளோட குரூப் தியரியில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஒய் ஜெட் எக்ஸெட் தீஸ் ஆல் கரஸ்பாண்ட் டு தி போலரைசபிலிட்டி டென்சார் ஆப்பரேட்டர். நம்ம வாட்டர் மாலிக்யூலுக்கு தான் வைப்ரேஷன் அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ அதை வச்சே நம்ம இப்போ இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்காபிக் சிமெட்ரிக் செலெக்ஷன் ரூல்ஸை அப்ளை பண்ணலாம். ஸோ வாட்டர் மாலிக்யூல் ஸோ வைப்ரேஷனல் கண்டுபிடிச்சோம்ல. So it is 2a1 plus b2. So 3 vibrational degrees of freedom. Now first let us analyze the IR spectrum. So psi excited பாருங்க இதில் என்னன்னா a1 and ground state is also a1. நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இல்லை ரெண்டு இருக்குது. ஸோ இதில் நான் கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட் சொல்லணும்னா எனக்கு ரெண்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதை நான் எடுப்பேன். ஸோ இட் இஸ் a1 and ground state is also a1. now ஸோ நம்மளுக்கு தெரியும் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டைபோல் மொமெண்ட் வச்சு தான் பார்ப்போம். ஸோ கேரக்டர் டேபிளில் டைபோல் மொமெண்ட்டை தான் நம்ம செக் பண்ணோம். கரெக்டாக? ஸோ நான் பாருங்கள் இங்கே எக்ஸ் ஒய் ஜெட் இது எங்கெல்லாம் கரஸ்பாண்ட் பண்ணுதோ அதுதான் நம்மளோட டைபோல் மொமெண்ட் ஆப்ரேட்டர். உங்களோட கேரக்டர் டேபிளில் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் z x y. so the x corresponds to b1, y corresponds to b2, z corresponds to a1. so அதை தான் நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். x corresponds b1, then y b2 and z a1. so இதுதான் நம்மளோட செலெக்ஷன் ரூல். கரெக்டாக? then I'll write it integral psi star excited is a1, then mu it is b1 b2 a1 இது எழுதிக்கலாம். then psi ground state is a1 t tau. now direct product rule method யூஸ் பண்ண போகிறோம். so a1, so this is a symbol for direct product, then b1 then a1 a1 b2 a1 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 இது மாதிரி போட்டுக்கணும். ஸோ நான் டேரக்ட் ரூல் படி இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஐ கெட் b1, then இதை சால்வ் பண்ண ஐ கெட் b2, then இதை சால்வ் பண்ண ஐ கெட் a1. இங்கே பாருங்கள் a1, ஏன் a1 டோட்டலி சிமெட்ரிக் சொல்கிறோம்? கேரக்டர் டேபிளில் பாருங்கள் a1 we have all 1. so it is totally symmetric. so adanal we choose this. so we can conclude that the absorbance due to transition from ground state to a1 vibration in water molecule will be observed in IR spectrum. so IR spectrum la nammalaala band observe panna mudiyum for water. so it is an IR active molecule. now same water molecule ku Raman spectrum analyze பண்ணலாம். the vibration is 2a1 plus b2 தான். இல்லை excited state I take a1 and ground state I take a1. so again இது t பார்த்தோன்னா nothing but the polarizability tensor. so character table we can find these terms, the polarizability tensor. see here x square y square z square correspond to a1, then the xy correspond to a2, xz yz இதெல்லாம் correspond to b1 and b2. so we have all the things. so a1 க்கு xy and xz and yz. so எல்லாமே symmetry species எழுதியாச்சு. now I'll apply the selection rule. a1 and all the things I'll enclose in a bracket, then a1 d tau, then I'll multiply everything. எல்லாத்தையும் multiply பண்ணிட்டேனா so I get these 4 things and solve பண்ண எல்லாத்துக்கும் different values கிடைக்குது. but the first one பாருங்க it is totally symmetric. ஏன்னா a1 I told all values are 1. so we can conclude that one equation contains the A1 representation, hence we expect to see bands in the Raman spectrum corresponding to A1 vibrations. Therefore, it is also Raman active. So, water molecule is active in IR as well as Raman. Now, some exceptions இருக்கு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஐஆர் ராமனோட செலெக்ஷன் ரூலில் இட் இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். சப்போஸ் ஒரு மாலிக்யூலுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா எதெல்லாம் ராமன் ஆக்டிவாக இருக்கோ அதெல்லாம் ஐஆரில் இன்ஆக்டிவாக இருக்கும், அண்ட் ஐஆரில் எதெல்லாம் ஆக்டிவாக இருக்கோ அதெல்லாம் ராமனில் இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த செலெக்ஷன் ரூல். ஸோ த மெயின் திங் இஸ் த சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கா அப்படின்ட்டு ஒரு மாலிக்யூலில் நம்ம செக் பண்ணணும்.
ஸோ எக்ஸாம்பிள் XCF4 SF6. ஸோ இதெல்லாம் கேரக்டர் டேபிள் செக் பண்ணி பார்க்கலாம். XCF4 அண்ட் SF6 அதோட பாயிண்ட் குரூப் வச்சு. ஸோ இது பார்த்தோன்னா ஆக்டாஹெட்ரல் பாயிண்ட் குரூப். ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட் குரூப் செக் பண்ணோன்னா அதில் வந்து மேலே I இருக்கும் கரெக்டாக கேரக்டர் டேபிளோட எலிமெண்ட்ஸில், சிமெட்ரி எலிமெண்ட்ஸில் I. ஸோ அப்படி I இருந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கணும், அது வந்து கண்டிப்பாக ராமனில் ஆக்டிவாக இருந்தால் அது IRல இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே போல் அனாலிசிஸ் செஞ்சு பார்க்கணும். ஸோ செய்யும் போது எதெல்லாம் ராமனில் ஆக்டிவோ அதெல்லாம் IRல இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ காய்ஸ். ஸோ இதே போல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன மாலிக்யூல்ஸ்லாம் இருக்கோ அதுக்கெலாம் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்ளை பண்ணி பாருங்கள். தென் செலெக்ஷன் ரூல்ஸும் அப்ளை பண்ணி பாருங்கள். தென் யூ என்ஜாய் வித் த கான்செப்ட். தேங்க்யூ.